So with this, we are going to continue the matrices and determinants. So almost we have finished the first chapter. Right? So there we have discussed the types of matrices and the algebra of matrices, how to multiply the two matrices, how to add, subtraction, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? Skew matrix na enna, skew symmetric na enna, transpose of a matrix na enna. We have discussed a lot about that. Now, today we are going to discuss determinants. This is one of the very important topic. நான் ஏற்கனவே சொன்னேன், those who are interested to become a scientist, யாரெல்லாம் ஸ்பேஸ்ல வேலை பண்ணணும், ஏரோஸ்பேஸ்ல இருக்கணும், ஏரோநாட்டிக்கல் பண்ணணும், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல நான் ஒர்க் பண்ணணும், டிஆர்டிஓல ஒர்க் பண்ணணும், இல்ல ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணணும், இப்படின்ற எல்லாருக்கும் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர். இந்த டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நிறைய அன்னோன் வேல்யூஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது நம்ம படிக்கிறதெல்லாம் இப்போ வந்து பேசிக் 11th ஸ்டாண்டர்ட்ல இல்லையா, டிட்டர்மினன்ட்ஸ் உடைய பேசிக்க பார்க்க போறோம். இது அப்படியே கண்டினியூ ஆகும் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிட்டர்மினன்ட்ன்றது மேட்ரிசஸை காட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது அப்படியே +2ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வாட் இஸ் அ டிட்டர்மினன்ட்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ வேல்யூ. மேட்ரிசஸ்க்கு அப்படி இட்ஸ் அ செட் ஆஃப் அ ரெக்டாங்குலர் அரே. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ எலிமெண்ட்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இங்க இது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். டிட்டர்மினன்ட்ஸ் உடைய டெஃபினிஷனை நம்ம எப்படி சொல்லலாம்னா, டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நல்லா கவனிங்க, இதுக்கு மட்டும் நான் டெஃபினிஷன் கொடுக்குறேன், மீதி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபார் அ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? A is equals to Aij. மேட்ரிக்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் சொன்னேன். இதனுடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா n cross n. அப்போதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் ஜஸ்ட் எப்படி சொல்லணும்னா இஸ் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சிடும். அது வந்து n cross n. அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி சொல்லலாம்? we associate a number called determinant. அதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட் பேருப்பா. அப்ப எப்படி இந்த டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கிறது? நான் டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளேஷன் ஒன்றும் கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ டிட்டர்மினன்ட் ஃபார் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தட் ஷுட் பி இன் அ வேல்யூ. 10, 20, -20, -25, -1, ஈவன் வில் கெட் 0 ஆல்சோ. பட் தட் ஷுட் பி இன் அ நம்பர். அதுதான் சொல்றேன், இட் இஸ் அசோசியேட்டட் பை அ நம்பர், இஸ் கால்டு டிட்டர்மினன்ட். நான் உங்களுக்கு இது ரொம்ப தெளிவா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்? ஹவு வில் ஐ கன்ஸ்ட்ரக்ட் திஸ்? நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், சோ ஆன். சோ ஃபர்ஸ்ட் ரோ நான் என்ன ஆர்டர் எடுத்தேன்? nth ஆர்டர். அப்போ n காலம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ n காலம். இப்படியே வந்ததுன்னா nth ரோ ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்டா பாத்தீங்கன்னா nth ரோ nth காலம். இதுதான் என்னுடைய n cross n மேட்ரிக்ஸ். இதனுடைய ஆர்டரை நான் n சொல்றேன். இப்போ ஒண்ணுங்க அப்படிங்க, இது நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல போடுவேன். மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ல வந்து ரெக்டாங்குலர் டைப்ல தான் உன்னுடைய மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில பேர் இந்த பிராக்கெட்லயும் கொடுத்துருப்பாங்க. இது க்ளோஸ்டு பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட்லயும் சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனா எப்படி போட்டாலும் ஒரு பிராக்கெட் போட்டுரும். ஆனா டிட்டர்மினன்ட் உடைய சிம்பிள் எப்படி மாறுது பாருங்க. தயவு செய்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கும் டிட்டர்மினன்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு த மேட்ரிசஸ். எனக்கு ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டுமே ஒரு கண்கள். லெஃப்ட் ஐயும் முக்கியம், ரைட் ஐயும் முக்கியம், ஒரு மேட்ரிசஸும் முக்கியம் தான், டிட்டர்மினன்ட்ஸும் முக்கியம் தான். கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். அப்போ இந்த சிம்பிள் போட்டாலே அதே போல இதை மாறிடும். A11, A12, dot 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 A1n, A21, A22, dot 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 A21, and so on. AN1, AN2, dot 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 ANN. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு கோடு மாடுலஸ்க்கு போடுவோம் இல்லையா, அதே போல இத டிட்டர்மினன்ட். நல்லா கவனிச்சிங்க, இந்த பிராக்கெட் போடக்கூடாது. we cannot put any closed bracket or any bracket. அதுக்கு பதிலா ரெண்டு கோடு, அதுதான் டிட்டர்மினன்ட் உடைய சிம்பிளாகவும் நமக்கு இருக்குது.
சோ இப்ப இந்த டிட்டர்மினன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு ஏ என்பது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி 2 கோடு போட்டு அதுக்குள்ள ஏ இருந்தா டிட்டர்மினன்ட்னு சொல்லிட்டீங்க சார். அதுவும் இல்லாம அந்த டிட்டர்மினன்ட் வந்து அசோசியேட்டட் பை அ லெட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அப்ப நான் சிம்பிள் சொல்லி கொடுத்துட்டேன். டிட்டர்மினன்ட் வாஸ் டினோட்டட் லைக் திஸ். இந்த மாதிரி 2 கோடுக்கு நடுவுல ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் இருந்தால் அதுதான் டிட்டர்மினன்ட். எனி டவுட்? somebody asking? மேத்ஸ் தெரிஞ்சதுதானே. சரி, கவனிக்கிறீங்களாப்பா? சரி, நீங்க அப்புறமா பேசுங்க. தயவுசெய்து இப்ப என்னுடைய கிளாஸ கவனிங்க. நம்ம நெக்ஸ்ட் நீங்க எல்லா தீபாவளி பிஸில இருப்பீங்க. குயிக்கா முடிச்சுட்டு குயிக்கா போயிடலாம். அடுத்து பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸஸ் உடைய டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1/1 மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அ 1/1 மேட்ரிக்ஸ். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஏ இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், A11 அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப அதை வந்து வெறும் ஏ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தால் தட் இஸ் கால்டு ஆர்டர் 1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 1/1. இப்ப இதுக்கு என்ன தெரியுமா டிட்டர்மினன்ட்? இது மேட்ரிக்ஸ் ஏ இல்லையா? இதனுடைய டிட்டர்மினன்ட் என்னன்னா, இது என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் டிட்டர்மினன்ட். அவ்வளவுதான். சப்போஸ் எனக்கு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு -3 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு -3. அவ்வளவுதான்பா. இது அப்படியே எழுது. இதுதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அ 1/1 மேட்ரிக்ஸ். அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் அ 2/2 மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் அ 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு நான் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் பாருங்களேன். பி இஸ் ஈக்குவல் டு, நான் எப்பொழுதுமே எப்படி சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இப்படித்தானே இருக்கும். இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். நான் யூஸ்வலா இப்படிதான்ப்பா எழுதுவேன். இது வந்து என்னுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட்னா, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, எது என்னுடைய டயகனல்? இதுதான் என்னுடைய மெயின் டயகனல். டயகனல்னாலே இதுதான். அப்போ இது என்ன அப்படின்னா, சில பேர் கரஸ்பாண்டிங் டயகனல் சொல்லுவாங்க. ஆனா அந்த டயகனலே சொல்லக்கூடாது, வேணும் ஞாபகம் வச்சுங்க. இந்த மெயின் டயகனல்ல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். கரஸ்பாண்டிங் மெயின் டயகனல், அதுக்கப்புறம் ஃபாலோடு டயகனல். அப்ப பாருங்க, என்னுடைய பி இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் என்ன சொல்றேன்? என்னுடைய பி இஸ் ஈக்குவல்ஸ் டு, நல்லா கவனிச்சுக்கணும். என்னுடைய பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்கும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி 2 கோடு போட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. A11 A22 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. A12 A2. அவ்வளவுதான். This is the answer. Just to cross multiply. For example, I am C is equals to determinant ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருவோம். 2 கோடு போட்டாலே அதுக்கு பேரு டிட்டர்மினன்ட் தான் பேரு. தம்பி யாரும் பேசாதீங்கம்மா. 3 1 இல்லையா? -1 4 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் மல்டிப்ளை 12. 1 into -1 நடுவுல ஒரு -1 வரும், +1. தட் இஸ் கால்ட் your 13. அப்போ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? 2/2 மேட்ரிக்ஸஸ் வரைக்கும் படிச்சுட்டோம், ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் 3/3 தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், those who are joined today, please listen very carefully. இது கடைசி வரைக்கும் உங்களுடைய காலேஜ் டே வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். How to find the determinant of a matrix using 3/3. என்னமோ சொல்ற? சாரு நிவேதா 5 into 4 20 sir. 3 மாதிரி, not 5. So this is your 3. சரிங்களா? 3 4s are 12. Okay. Now we'll move on to the next chapter, next problem, next topic. இப்போ இந்த 3/3 matrices எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find out the order of a matrix 3/3. சரிங்களா? இப்போ இந்த 3/3 matrices கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் முதல்ல. சரிங்களா? 2 விஷயங்களை நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். என்னன்னு பார்க்கலாமா? மைனர் அப்படின்னு ஒரு சினாப்ஸ், அதுக்கப்புறம் கோஃபேக்டர் அப்படின்றத 2 உங்களுக்கு சொன்ன பிறகுதான் நான் என்ன செய்ய போறேன்? How to find out the matrices determinants of a 3/3 matrices உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 3/3 matrices.
I will construct the 3x3 matrices. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்? யூஸ்வலா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஜெனரல் மேட்ரிசஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? ஐ ஹவ் given the general matrices. ஜெனரல் மேட்ரிசஸ் நான் உனக்கு கொடுத்துட்டோமா, ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா? சோ இப்போ என்ன பண்றோம், we can write this as ஒரு மேட்ரிசஸ் ஏனே எடுத்துப்போம். A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. சார் கொஞ்சம் கான்செப்ட் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட சொல்லி தருவேன், நீங்க பொறுமையா கவனிச்சீங்க. ஆனால் கவனிக்காம விட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும். நான் பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், டே ப்ராப்ளம்ஸை நான் போட்டு காட்டுறதை விட நான் சொல்ற கான்செப்டை நீ டீப்பா ஃபாலோ பண்ணிக்கடா. அதான் 3 விஷயம் நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. நான் நடத்தும் போது என்னுடைய போர்ட்லயே நீங்க பார்க்கணும். 100% உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய சாக்ரிஃபிகேஷன், உங்களுடைய கியூரியாசிட்டி எல்லாமே இங்கதான் இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்பதான் நீ கேன் லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ரெண்டாவது, நீ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணக்கூடிய விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் இட் அக்யூரேட்லி, துல்லியமா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, நான் புரிஞ்ச விஷயத்த என்னுடைய மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிடணும். அப்ப ரெக்கார்ட் கரெக்ட்லி, தவறா பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயத்த நீ ஃபாலோ பண்ணி பாரு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் அக்யூரேட்லி அண்ட் ரெக்கார்ட் கரெக்ட்லின்றது உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கும், ஒரு மோட்டோ மாதிரி உன் கையில வச்சுக்கணும் நீ. சரிங்களா? அததான் நீ சொல்லிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நான் சொல்றத என்னன்றத முதல்ல புரி, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கரெக்டா பண்ணு. அதுதான் விஷயம். இப்ப பாருங்க, இதுக்கு சொல்லிட்டேனா, இப்போ இதுல எப்படி சார் எனக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடி? 2x2 மேட்ரிசஸ்னா சப்போஸ் இது மட்டும் இருக்குன்னா ஈஸியா நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு பண்ணிடுவேன். இதுல 2 விதமான மெத்தடை நமக்கு சொல்றாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நான் மைனர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த மைனர் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரப்போம். மைனர் அப்ப நான் இந்த இதுவை எப்படி போடுவேன் பாருங்க. இது ஒரு 3x3 மேட்ரிசஸா. நான் சப்போஸ் எனக்கு வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, இத ஏஐஜே அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ரைட் திஸ் அஸ் 3x3. கரெக்டுங்களா? இதை தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இந்த மேட்ரிசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படிதான் போடணும், ஏஐஜே. இப்போ இந்த மைனர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லா படிக்க போறோம். இந்த மைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இது மைனர் ஆஃப் A11. நான் மைனர்னால அதனுடைய கேபிட்டல் லெட்டர் M எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் உடைய மைனர். தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் நீங்க கவனிங்கம்மா. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இதை நெக்ஸ்ட் இயர்ல கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண. அங்க இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு படிப்போம், அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு படிப்போம். அங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைனர் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த A11 இருக்கு, சொல்லுப்பா. ஏஐஜேன்னு சொல்லிட்டேன் இல்லையா என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அப்போ அதுல வர்றது பேரு ஐ, ரோ பேரு. அதுல வர காலம் பேரு ஜே. இங்க பாருங்க 11 ஃபர்ஸ்ட் ரோ. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம். அப்போ இந்த இடத்துல பாரு என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அந்த இடத்துல டெலிட் ஆயிடும். அந்த ரோவும் அந்த காலமும் எனக்கு இருக்கவே கூடாது. அப்ப பாருங்க, ஒரு எல் மாதிரி போட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது பாத்தீங்களா, அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். A22, A23, A32, A33 பா. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2x2 மேட்ரிசஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா, கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். A22 A3 மைனஸ் A23 A32. தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணுகிறீங்களா கேர்ள்ஸ்? யாரோ மியூட் பண்ணுங்கம்மா. ரெண்டாவது பார் தம்பி, மைனர் ஆஃப் செகண்ட் ஒன் A12. அப்ப நான் இந்த சிம்பிள் எப்படி சொல்லலாம், M12 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ M12 சொல்லும் பொழுது அப்போ 12ல இருக்கக்கூடிய காலம், அதுல இருக்கக்கூடிய ரோ. அப்ப இது போயிடுச்சுன்னா இது 2 மட்டும் தான் இருக்கும். அப்ப நான் எப்படி எழுதுவேன், A22. எதை டெலீட் பண்ண, அந்த ரோவையும் அந்த காலமையும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவை டெலீட் பண்ணிட்டேன்.
அதனுடைய காலமை டெலீட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. A21 A23 எல்லாருக்கும் புரியுதா? A31 A33 பரவாயில்ல, ஏற்கனவே கவனிச்சதால மீதி இன்னொரு தாட்டி கவனிங்க. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஃபுல்லா கிளியர் ஆயிடும். என்னமா A22 ஏமா வருது? இந்த ரோவும் இந்த காலம் தானே போயிடுச்சு. A21 A23 A31 A32. நான் அதுதானே ஒரு பார் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்றேன். மேல கோடு போடாம அது சைட்ல போட்டுருங்க. அது டெலீட் ஆயிடுச்சு. அப்ப டெலீட் ஆயிட்டா மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை A2 மெயின் டயகனல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் டயகனல் பண்ணோம். A21 A33 மைனஸ் A23 A31. அடுத்தது மைனர் ஆஃப் போர்டு கிளியரா தெரியல சார். ஏமா இருக்கமா? இருக்கமா? ஃபுல் சிக்னல் இருக்கமா? பாருங்களேன், உங்களுக்கு நெட்வொர்க் மத்தவங்களுக்கு கிளியரா இருக்கா? பாத்துங்கம்மா, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நீங்க பாருங்க, உங்க நெட்வொர்க்க பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ M11 அதனுடைய நேம் கொடுத்துட்டோம். இப்போ M13. அப்போ நெக்ஸ்ட் இந்த காலம் இப்ப பாருங்க, அந்த ரோ இருக்கும், இதுவும் கேன்சல் ஆயிடும். பாருங்க 13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்ப மீதி இருக்கிறது என்னது? A21 A22 A31 A32. So which is equals to A21 A32 minus A22 A31. புரிஞ்சுதா? அப்போ நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் உடைய மைனரை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் கண்டுபிடிக்க வேண்டியது மைனர் ஆஃப் 21. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். பாருங்க, இந்த காலம் இந்த ரோ. இப்ப இது அடிஷனும், அப்ப இந்த காலம் இந்த ரோ. அப்ப இது ரெண்டும் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? A12. பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 4-5 போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ A12 A13 A32 A33 will get the answer A12 A33 corresponding இது A13 A32. அடுத்தது பாருங்க M23 சரி M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது கட் ஆயிடும். அப்ப இது கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? வெறும் இந்த ரோ இந்த காலம் A11 A13 A31 A33. So we'll get the answer A11 A33 minus A13 A31. தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. நான் சார் ஒரு ஃப்ளோல போகணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப குயிக்கா போகணும்னு ஆசைப்படுறேன். ரைட்டா? வேகமா ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்காம புரியவும் செய்யணும். அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் டைம். யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்கிறீங்க, ஒரு கேர்ள் தான் நினைக்கிறேன். உங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கீங்கம்மா, தயவு செய்து மியூட் பண்ணுங்கம்மா. யாருன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ். ரைட், நெக்ஸ்ட் M23 செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்ப அந்த A23 தான் M23. அதனுடைய மைனரை கண்டுபிடிக்கிறதுனால நான் M23 போடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப A23 இருக்கக்கூடிய காலம் இது, ரோ இது. அப்ப என்ன இருக்கும்? A11 A12 A31 A32. You can multiply, will get A11 A32 minus A12 A31. சரியா? அடுத்த லிஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறேன் மைனர் ஆஃப் 31. சோ பாருங்களேன், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? எந்தெந்த காலம்? இந்த காலம் இந்த ரோ போயிட்டா A11 A12 A13 இல்லையா? A32 சாரி A22 A23 மல்டிப்ளை பண்ணா A12 A33 மைனஸ் A13 A32. அடுத்தது பாரு M32. So we can get M32 அப்படின்னும் போது இந்த காலம் இந்த A11 சார் A23 சார் A23 சார் A23 சார் தேங்க்யூ. A23 இங்க கரெக்டா தான் போட்டுருக்காங்க. ரைட், A11 A13 அதுக்கப்புறம் அந்த காலம் அந்த ரோ போயிடுச்சுன்னா A21 A22. So you can write A11 A22 minus A13 A21. அடுத்து லாஸ்டா M33 இல்லையா? அப்போ M33 கடைசி ரோ கடைசி காலம் போயிடும். அப்ப போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்குது? என்ன இருக்கு? A11 A12 A11 A12 A21 A22.
இதை மல்டிப்ளை பண்ணா I'll get A11 A22 A12 A21. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சமா. M11ல ஸ்டார்ட் பண்ணி M33ல கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரேன். அதாவது M மைனர், ஐ கேன் ரைட் திஸ் as மைனர். அப்போ மைனர் அப்படின்றத எடுத்து போடும்போது யூ கேன் கெட் M. அப்ப நான் வேணும்னா இங்க ஐஜேன்னு போட்டுக்கலாம், MIJ, அல்லது வெறும் எம்னு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஐ கேன் புட் M is equals to, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடணும் அதே ஆர்டர்ல A11 A12 மை. அப்போ ஐ கேன் ரைட் M11 M12 M13 வேல்யூஸ் அப்புறமா கொண்டு வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் M21 M22 M23. இது எதை குறிக்குது? மைனர் ஆஃப் செகண்ட் ரோ தேர்ட் காலம். M31 M32 minor of M33, that is called third row third column. அதனுடைய வேல்யூஸை இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதுல டினோட் பண்ணிருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற செகண்ட் 2x2 மேட்ரிசஸ் கொண்டு வந்து போடணும்ப்பா. திஸ் இஸ் ஆல் அபவுட் மைனர். இப்போ அடுத்தது நம்ம படிக்க போறது கோஃபேக்டர் அப்படின்ற ஒன்றத்தை படிக்க போறோம். கோஃபேக்டர், சரிங்களா? we can take this as cofactor. please take down cofactor கண்டுபிடிப்போம். இதே போலதான் இந்த கோஃபேக்டருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ சைன்டு மைனர். இட் இஸ் அ சைன்டு மைனர், அவ்வளவுதான். இதே போலதான் உனக்கு சிம்பிள்ஸ் மாறி 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 ஆல்டர்னேட், அதுக்குதான் இது பேரு சைன்டு மைனர். புரியுதுங்களா? கோஃபேக்டருக்கு ஒரு சிம்பிள் இதுல வந்து MIJ அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அங்க வந்து நான் என்ன பண்றேன், FIJ அப்படின்னு சொல்றேன். கோஃபேக்டர் மைனர் எழுதிட்டீங்களாமா? ரப் பண்ணிடலாமா? So we have taken, we have finished about the minor. I hope everybody can understand the minor. அப்படி இல்லைனாலும் கோஃபேக்டரை சொல்லும் பொழுது மைனர் இன்னும் உங்களுக்கு தெளிவாயிடும். சரிங்களா? இப்போ நான் மைனர் கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ எந்த ரோ எந்த காலம் அந்த எலிமெண்ட்டை டினைட் பண்ணிருக்கோம், அந்த ரோவையும் அந்த காலையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை 2x2 டிட்டர்மெண்டா கொண்டு வந்து போடணும். அதுதான் இதனுடைய ஐடியா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை நான் அழிச்சிட்டேன். சரிங்களா? கிட்டத்தட்ட அதே போலதான், நான் கொஞ்சம் மாற்றி அதுல எழுதிருக்கலாம், பரவாயில்ல. பாருங்க, கோஃபேக்டர் அப்படின்னும் பொழுது FIJ. MIJன்றதுக்கு நான் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். உங்க புக்ல AIJனே கொடுத்துருப்போம் கோஃபேக்டர். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற ஃபேக்டர் அப்படின்றதுனால FIJ. யூ கேன் ரைட் திஸ் as FIJ அப்படின்றத -1 பவர் I plus J into MIJ. இதுதான் ஃபார்முலா. சரியா? எனக்கு என்ன, நான் போன வாட்டி நான் மைனரை கண்டுபிடிச்சிருப்பேன். யாராவது ஒண்ணு சொல்லுங்கப்பா. M22 எப்படி இருக்கும்? M22 மைனர். இந்த ரோ இதுதான் என்னுடைய எலிமெண்ட், அதை சுத்தி இருக்கிற காலம் ரோ. அப்ப நான் எப்படி சொல்லலாம் இத? A11 A13 A2 சரி A31 A33. வெரி குட், A33. அப்போ we can write this as A11 A33 A13 A31. இதுதான் என்னுடைய M22 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் என்ன ஃபார்முலா சொல்றேன்? FIJ வேணும், எனக்கு F22 தேவை. அப்ப நான் என்ன செய்யணும்? -1 பவர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். IJ, இந்த ஐயும் 2 தான், J1 2 தான், 4 into A11 A33 minus A13 A31. அப்போ -1 பவர் 4 1 தான். எனக்கு மைனர் என்ன கிடைச்சதோ அதே தான் கிடைச்சிருக்கு பாருங்க. A11 A33 minus A13 A31. சரியா? இப்போ நான் இன்னொன்னு எடுக்கிறேன். சரிங்களா? F23 இல்ல F31 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. M31 ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிச்சிடும். M31னா இந்த காலம் இந்த ரோ கட் ஆயிடுச்சுன்னா ஐ கேன் கெட் A12 A23. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா A13 A22 இல்லையா? இப்போ எனக்கு F31 வேணும். அப்போ ஃபார்முலா என்னது? -1 பவர் I plus J. 3 plus 1 4 இல்லையா? 3 plus 1 என்னன்னா 2 3. சரி, ஓகே. 3 plus 1 4. ஸோ இன்டு இந்த இடத்துலயும் பாருங்க, A12 A23 A13 A22. அப்போ இதனுடைய வேல்யூ 1 தான், அதே வேல்யூ தான் வரும். ஆனா இப்ப டேக் M32 அப்படின்றத பாருங்களேன். M32னா இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப மீதி இருக்கிறது என்னது? A11. அப்போ A11 A23
minus A13 A21. மியூட் பண்ணுங்கம்மா, தயவு செய்து கேக்குறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாருன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. M32. அப்ப M32 போது I can get -1 power I plus J into M32. இப்ப I என்னது 3. 3 plus 2 5. -1 power 5 இந்த வேல்யூ A11 A23 minus A13 A21 -1 power minus. அப்ப பாருங்க இந்த இடத்துல மைனஸ் வருதா? அப்போ எனக்கு ஆல்டர்னேட் சிம்பிள்ல மைனஸ் வந்துட்டே இருக்கும். பாருங்க, இதை நான் பிளஸ் எடுக்கிறேன்னா இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்போ மைனருக்கு ப்ராப்ளம் பிளஸ்ஸோ மைனஸோ எனக்கு கிடையாது. அதை டெலீட் பண்ணிட்டு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கோஃபேக்டர் இஸ் அ சைன்டு மைனர். சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் திங் கண்டுபிடிக்கிறேன், கோஃபேக்டர் ஆஃப் A11. அதை எப்படி போடலாம்? ஃபேக்டர் ஆஃப் F11. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது A22 A23 A32 A33. அப்போ எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் சிம்பிள் கொடுத்தனால இந்த இடத்துல பிளஸ். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஃபர்ஸ்ட் மைனர்ல என்ன கிடைச்சதோ அதே வேல்யூ தான் இங்க கிடைச்சிருக்கும், A32. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் A21, தட் இஸ் F21. நான் ஒண்ணு ஸ்கிப் பண்ணி அடுத்தது போடுறேன். F21 அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பாருங்க, which is equals to அங்க என்ன மேல வருது, மைனஸ்ன்னு போட்டுட்டு அந்த ரோ அந்த காலம் 2 1 போயிடுச்சுன்னா I'll get A12 A13 A32 A33. அப்போ மைனஸ் ஆஃப் A12 A33 மைனஸ் A13 A32. நீ எப்படி மைனரை கண்டுபிடிச்சியோ அதே தான்ப்பா. M11 M22 M33 M21 M2 அப்படி எல்லா வேல்யூஸும் மைனர் இருக்கும். ஆனா ஆல்டர்னேட் சிம்பிள் பிளஸ்ல ஆரம்பிக்கும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் கடைசியில பிளஸ்ல முடியும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் சிம்பிள் வரும். அதுதான் இதுக்கு பேரு சைன்டு மைனர். அதுக்கு ஃபார்முலா சொல்லிட்டான், -1 power I plus J into MIJ. ஒருவேளை எனக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்கான், M23 is equals to -5 அப்படின்னு கொடுத்துட்டான். What is the value of F23? அதாவது ஃபேக்டர், கோஃபேக்டர். This is called your minor, this is called your cofactor. அப்ப எனக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலால -1 power I is 2 J is 3 add பண்ண 5 -5 -1 power 5 is -1 -5. the answer is 5. ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பான். அப்ப அது ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். The relation between minor and cofactor is Fij is equals to Fij na cofactor, Mij na minor. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் தான் Fij equals to -1 power I plus J into Mij. அப்ப இதே போல பாருங்களேன், A32 I can able to find out the cofactor of A32. அப்ப A32 அப்ப நான் இதெல்லாம் சொல்ல கோஃபேக்டர்ல சொல்லும் போது F32 அந்த ரோ அந்த காலம் போயிடுச்சுன்னா I'll get A11. போட நான் டைரக்டாவே போட்டலாம், A13 A21 A23. நல்லா கவனிங்க, F32 A32 கூடிய சிம்பிள் என்னது, மைனஸ். அதனால முன்னாடி மைனஸ் போடணும். மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ A11 A33 A11 A33 minus A13 A21. that is the answer. அப்ப பாருங்க, ஆல்டர்னேட் சிம்பிள்ல மாறிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் பாருங்க அதே மைனர் தான் வந்து. செகண்ட் கோஃபேக்டர் பாருங்க, மைனர் கூட நான் மைனஸ் மல்டிப்ளை பண்றேன். தேர்ட் கோஃபேக்டர் பாருங்க, மைனர் கூட பிளஸ் மல்டிப்ளை, அதே ஆன்சர் தான் வரும். ஃபோர்த் கோஃபேக்டர் பாருங்க, மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். A22 பாருங்க, பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன். A23 மைனஸ். அப்ப நான் மைனர் கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா கோஃபேக்டர் இஸ் வெரி சிம்பிள். அப்ப நான் அதை எப்படி பண்ணணும், நீ கொடுத்தோடனே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா மேல சிம்பிள்ஸ் போடுக்கணும். பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ், அவ்வளவுதான்ப்பா. இதுதான் கோஃபேக்டர். கடைசியில எனக்கு கோஃபேக்டர் எடுத்து எழுதணும் அப்படின்னா எழுதிட்டீங்களா? சோ தயவு செய்து கவனிங்க, கோஃபேக்டர் எடுத்து எழுதிட்டீங்கன்னா கவனிங்க, லாஸ்ட்ல என்னுடைய கோஃபேக்டர் எடுத்து எழுதிட்ட பிறகு அதனுடைய குரூப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா Fij is equals to F11 F12 F13 F21 F22
F23, F31, F32, F33. இதுதான் என்னுடைய கோஃபேக்டர்ஸ். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுங்க, போட்டு எழுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு. சரிங்களா? 3/3ல என்னுடைய டிட்டர்மினன்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, என்னுடைய டிட்டர்மினன்ட் நான் யூஸ்வலா என்னுடைய டிட்டர்மினன்ட் இதை அழிச்சிட்டுமாமா, இதை அழிச்சிட்டுமா, இதை ஃபுல்லா அழிச்சிடுறேன். இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டிட்டர்மினன்ட், இப்ப நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் இதுக்கு அப்புறம் படிக்க போறேன். அதனால நான் என்ன பண்றேன், இதை நான் யூஸ்வலா ஒரு மேட்ரிசஸ் ABC அப்படின்னு எடுப்போம் இல்லையா, இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு நான் ஒரு சிம்பிள் கொடுத்துடலாம். ஏன்னா டிட்டர்மினன்ட் போடும் பொழுது எவ்ரி டைம் நான் என்ன பண்ணணும், அந்த மாடுலஸ் அந்த ரெண்டு லைன் ரெண்டு சைடும் போட்டுட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? ஆகவே நான் என்ன செய்ய போறேன் இப்ப அப்படின்னா, அதுக்கு வேற ஒரு பேர் டெல். டிட்டர்மினன்ட்னா டெல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடுறப்பா. நான் என்ன சொல்றேன், டிட்டர்மினன்ட்டுக்கு டெல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ஐ கேன் டேக் யுவர் டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இத டிட்டர்மினன்ட்டை குறிக்குது. நான் ஏ அப்படின்னு போட்டேன்னா ரெண்டு கோடு போடணும். அப்ப இது எப்படி போடுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, இதெல்லாம் டிட்டர்மினன்ட். எனக்கு இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்னு பேரு நல்லா கவனிச்சீங்க, லாப்லஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதுதான் நம்ம யூஸ்வலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து சாரஸ் ரூல் அப்படின்னு ரெண்டு யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாப்லஸ் ரூல சொல்லித்தரேன். அதாவது லாப்லஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது தான் இல்லையா, கோஃபேக்டரை பத்தி படிச்சிருக்கிறோம், மைனரை பத்தி படிச்சிருக்கிறோம். இவன் என்ன சொல்றாங்க, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the sum of the, நல்ல கவனி நான் சொல்றத, வேணா நோட் பண்ணிக்க இல்லைன்னா விட்டுரு. The sum of the products of the elements of any row with their corresponding cofactors is equal to the value of the determinant. இந்த டெல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், your del is equals to எதனுடைய ப்ராடக்ட், A11 அந்த எலிமெண்ட், அதனுடைய கோஃபேக்டர்னா A11. இது ரெண்டுத்தையும் போயிட்டா இதை கண்டுபிடிப்பேன் இல்லையா. இதனுடைய கோஃபேக்டர் எப்படி போட சொன்ன, A11 உடைய கோஃபேக்டரை F11 போடலாம். அதே போல A12 இன்டு இதனுடைய கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், F12. இப்பதான் சொல்லி கொடுத்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. பிளஸ் அதனுடைய எலிமெண்ட் A13, F13. இதுதான் டிட்டர்மினன்ட். சார் நான் வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ரோ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. காலம் 1, காலம் 2, காலம் 3. C1, C2, C3, R1, R2, R3. இப்ப பாருப்பா, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணிருக்கிறேன், திஸ் இஸ் கால்ட் என்ன எக்ஸ்பான்ஷன் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். Laplace expansion. The name of this is called Laplace. Usually everyone can use this one. அப்போ A11 factor of that element. அதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்துமே, the sum of the product of the elements of any row with their corresponding cofactor. அப்போ அந்த எலிமெண்ட் இஸ் A11, அதனுடைய corresponding cofactor is F11. அடுத்து A12, அதனுடைய corresponding factor is F12. A13, their corresponding factor is F13. இது எல்லாத்தையும் சம் பண்ணா டெல். ரோ 1 வச்சுதான் கண்டுபிடிக்குமா, ரோ 2 வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்ப ரோ 2 எக்ஸ்பாண்டிங் R1, இது எக்ஸ்பாண்டிங் R2. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி R2ல கண்டுபிடிக்கும் பொழுது அதேதான் A21, F21 பிளஸ் A23, A22, F22, A23, F23. இந்த Fன்றது கோஃபேக்டர். கோஃபேக்டர் இஸ் a signed minor. சரிங்களா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நான் எக்ஸ்பாண்டிங் R3 அப்படின்னு சொல்லும்போது I can get del is equals to A31 into F31 plus A32 into F32 plus A33 into F33. மூணுத்துல எது வேணா கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பாண்டிங் R1, R2 எல்லாமே ஒரே வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்டிங் R1 கண்டுபிடிக்கும் போது 5னா இதுலயும் 5 தான், இதுலயும் 5 தான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே டிட்டர்மினன்ட் தான். யூஸ்வலா ஜெனரலா
நம்ம போடக்கூடியது என்னன்னா எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது வில் கெட், அதுதான் நீங்க R2 பண்ணலாம், R3, அங்க ஒரு வார்த்தை சொல்லிடணும், எக்ஸ்பேண்டிங் R1, எக்ஸ்பேண்டிங் R2, எக்ஸ்பேண்டிங் R3 மேல எழுதிட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதுதான் ரூல். இப்போ நான் இதுல கோஃபேக்டரை யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, கோஃபேக்டர் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இப்போ நான் மைனர்ல யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடி, இதுதான் யூசுவல் மெத்தட். நான் R1 மட்டும் சொல்றேன். யுவர் டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு A1. அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இதுக்கு மைனர் என்ன, மைனர் என்று சொன்னால் இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம். நல்லா கவனிங்க, இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சு, மீதி இருக்கிறது எடுத்து, அதான மைனர். எனக்கு A11 உடைய மைனர்னா அந்த ரோவும் அந்த காலமும் வரக்கூடாது, மீதி இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்துரும். A22, A23, A32, A33. அடுத்து நான் கோஃபேக்டருக்கு ஒரு ரூல் சொன்னேன், பிளஸ்னா அதுக்கு அடுத்து மைனஸ், அதுக்கு அடுத்து பிளஸ். இப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டு அதனால போடுத்தால மைனஸ், இந்த இதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும், இந்த காலம் இந்த ரோ. அப்ப இருக்கிறது என்னது, A21, A23, A31, A33 பிளஸ், அடுத்தது பிளஸ் A1. நான் என்ன பண்றேன், எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. ஐ எம் டேக்கிங் எக்ஸ்பேண்டிங் அலாங் R1, எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. அப்படி போடும்போது என்ன கிடைக்கும், இந்த இது A13, இந்த காலம் அதனுடைய மைனர், திஸ் காலம் திஸ் ரோ. அப்ப மீதி என்ன இருக்கு, A21, A22, A31, A32. Once we are converted into 2 by 2 matrices, it's very simple, cross multiplication method. So main diagonal to the corresponding diagonal. இல்லையா, அப்ப எப்படி போடுவீங்க, del is equals to A11 into A22, A33 minus A23, A32 minus A12 into A21, A33 minus A23, A31 plus A13 into A21, A32 minus A22, A31. That is that. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் யூசுவலா இன் ஜெனரல் we are going to follow. இதுதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிது. ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ்பேண்டிங் அப்ப என்ன அர்த்தம்னா, the sum of the product of their elements and their corresponding factors is equals to the determinant. அந்த டெல் வேல்யூ எல்லாமே சேமா இருக்கும். இப்படிதான் நீங்க டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 அதுதான் அந்த எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் we can use that. நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. அப்ப A11 ஃபர்ஸ்ட் பிளஸ் தான் இருக்கும், அடுத்து மைனஸ் தான் இருக்கும், பிளஸ் இருக்கும். இப்படிதான் போடும். எத்தனை பேருக்கு இன்னும் புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எனி டவுட்ஸ்? ஸ்டில் we have any doubts? இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 by 3 மேட்ரிக்ஸ், ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, the sum of the product of element of any row with corresponding cofactor of another row is equal to 0. என்ன இது சொல்றாங்க, நல்லா கவனிங்க. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், வேணா எழுதிக்க, வேணானா காதுல மட்டும் கேட்டு வச்சுக்கோ. The sum of the product of element of any row with the corresponding cofactor of another row is equal to. என்னது அர்த்தம் அது பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன் A11, இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ இதை தவிர்த்து நான் இதுக்குடைய கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் எடுக்கணும்னா F11 தான் எடுக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன், அதுக்கு என்ன பண்றேன், F21 எடுக்கிறேன். கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரை தவிர்த்து வேற ஏதாவது வந்தா, the sum of the product of element with corresponding factor of another row, மற்ற ரோவுடைய கோஃபேக்டரை எடுத்துட்டேன், அதான் F21. அந்த ரோவுடைய கோஃபேக்டர் எடுக்கல. அடுத்தது பாருங்க, A அதே எலிமெண்ட் எடுக்கிற செகண்ட் ரோ A11, அதே எடுக்கிறேன் A11 பிளஸ் அடுத்தது எடுக்கிறேன் F22, A12 சாரி A12, F22 சரிங்களா, F22. அடுத்தது பாக்குறேன் A13, F23, that is equals to 0 பா. எனக்கு அதாவது நீ இப்படி புரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த எலிமெண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், தட் எலிமெண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங், அதனுடைய சம் மட்டும் தான் என்னுடைய டெல் வேல்யூ, அதுக்கு மட்டும் தான் டிட்டர்மினன்ட். மேதி எத்தனை வந்தாலும் அது பேர் 0ன்னு சொல்லிடலாம். So always remember that the sum of the product of element of any row with corresponding cofactor of another row, மற்ற ரோ உடைய நான் ஃபர்ஸ்ட் ரோ உடைய எலிமெண்ட் எடுத்து செகண்ட் ரோ உடைய கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது I'll get 0.
I'll take the elements of first row which was multiplied by the third the row அப்படின்னா corresponding cofactors னா அதுவும் 0 தான். இப்ப பாருங்க ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள், அதே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட் A11 ஆனா கோஃபேக்டர் வந்து F31, A12 F32, A13 F33 which is equals to 0. Please take note. Now we'll see some of the properties. அதுக்கு முன்னாடி லாப்லாஸ் முடிச்சோம் இல்லையா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாரஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ மைனர் பார்த்தோம், கோஃபேக்டர் பார்த்தோம். இந்த டிட்டர்மினன்ட் 3x3 மேட்ரிசஸ்ல நான் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஃபார்மேட் லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பார்த்தேன் இல்லையா? ஸோ லாப்லாஸ் என்ன சொல்லுது? சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரோ அல்லது செகண்ட் ரோ அல்லது தேர்ட் ரோ with the corresponding cofactors is called the determinant of that matrix அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம டெல் அப்படின்னு எடுத்துருவோம். இப்ப அடுத்தது பாருங்க, சாரஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் போட போறோம். ஸோ we are going to form the சாரஸ் ரூல். இந்த சாரஸ் ரூல் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா we are going to put the சாரஸ் ரூல். இந்த சாரஸ் ரூல் ரொம்ப சிம்பிள் தான். மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க கவனிச்சீங்க என்னன்னா அதே போல இதே எலிமெண்ட் தான் எடுக்கிறேன் பாருங்க, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப சாரஸ் ரூலுக்கு வரேன். இப்ப சாரஸ் ரூல்ன்றது எல்லாத்த விட ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? என்னுடைய எக்ஸ்பான்ஷனோட இது லீனியர் லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷனோட இது ஈஸி தான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈஸியர் தென். ஆனா எனக்கு ஈஸியா மைண்ட்ல பதியக்கூடியது அந்த லாப்லாஸ் தான். நிறைய இடங்கள்ல அது பயனுள்ளதா இருக்கும். வழக்கத்துல அதுதான் இருக்குது. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இதுக்கு கொடுத்துட்டேன்னா டெல். இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன், இது அப்படியே எடுத்து வெளில போடுறேன். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 போட்டாச்சா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு காலமா அகைன் ரிப்பீட் பண்ண போறேன். இதையும் மறுபடியும் பண்ண போறேன். A11 A21 A31 A12 A22 A32 இப்படி போட்டாச்சாமா? இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து என்னுடைய சாரஸ் ரூல். திஸ் இஸ் கால்ட் யுவர் சாரஸ் ரூல் இல்லைங்களா? எவாலுவேஷன் ஆஃப் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ் யூசிங் அ சாரஸ் ரூல். சரியா? திஸ் இஸ் கால்ட் யுவர் சாரஸ் ரூல். இப்ப போட்டாச்சுல, இதுதான் முக்கியம். அதே இடத்துல நான் ஏன் இந்த சாரஸ் ரூல சொல்றேன்னா பின்னாடி இதை யூஸ் பண்ணும். டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு ஒன்று வரும், அப்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இப்பயே சொல்றேன். இதை எடுத்து இப்படி போட்டீங்களா, ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் எங்க ஃபார்ம் ஆகும்? இதுதான். செகண்ட் மெயின் டயகனல் எங்க ஃபார்ம் ஆகும் பாருங்க, செகண்ட் மெயின் டயகனல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் மெயின் டயகனல். தேர்ட் மெயின் டயகனல் எங்க ஃபார்ம் ஆகுது பாருங்க, தேர்ட் மெயின் டயகனல். என்னுடைய தேர்ட் மெயின் டயகனல் இது. அதுக்கு மேல பண்ண முடியாதுப்பா. இப்ப இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன், சம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எப்படி போடுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். பாருங்களேன், A11 A11 A22 A33 பிளஸ் அடுத்தது A12 A23 A31 பிளஸ் அடுத்தது A13 A21 பிளஸ் A32 மல்டிப்ளை A3. முடிஞ்சுதா? முதல் விஷயம் முடிஞ்சிச்சு. நான் எடுத்தது மெயின் டயகனல். I have taken all the main diagonals. போட்டாச்சா? எல்லாத்துடைய மெயின் டயகனல்ஸ் எடுத்தேன். இப்போ அதே போல ரிவர்ஸ்ல எடுக்கிறேன், அது கரஸ்பாண்டிங் டயகனல். அப்ப நான் ரிவர்ஸ்ல எடுக்கும் பொழுது இப்படி எடுக்கலாமா, A1112 A13. அடுத்தது இதை எடுக்கிறேன், A2222. அதுக்கு அடுத்தது இதை எடுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இங்க நடுவுல ஒரு மைனஸ்னு ஒரு சிம்பிள் போட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், A12. இதை எப்படி எடுத்தாலும் சரி, இந்த ஆர்டர்ல எடுப்போம், ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். A12 A21 A33 பிளஸ் A11
A23 A32 plus A13 A22 A31. This is another method, Saros rule. அப்ப என்னுடைய கொஸ்டின்ல கேட்கறான் ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் யூசிங் சாரோஸ் ரூல்னா இந்த மெத்தட் தான் போட்டான். ஸோ அதுக்காக தான் அந்த ரெண்டு மெத்தடும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இஸ் கால் லாப்லஸ் எக்ஸ்பான்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கால் சாரோஸ் ரூல். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சோமா? இதுல எதனா சந்தேகம் இருக்கா? ரொம்ப ஈஸியில ஒரு பசில் மாதிரி ஒரு கேம் மாதிரி இருக்கா, ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். வில் மூவ் ஆன் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஸோ ரொம்ப முக்கியம், இதுல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை விடாம நீங்க கவனிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராப்பர்ட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிட்டர்மினன்ட் உங்க புக்ல வேற மாதிரி அதுக்கு 2 கோடு போட்டு அதை டிட்டர்மினன்ட் கொடுத்துருப்பான். நான் டைரக்டா இப்ப டெல்லுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் கைப்பட நான் எழுதுறேன். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பேன், புக்ல இருக்கிறதோட இருந்தா எக்ஸ்ட்ராவா எழுதிங்க. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. Take down the heading as properties of the determinants. Properties of the determinants. First property number 1. The value of the determinant. சரிங்களா? First property 1. The value of the determinant. The value of the determinant is unaltered. Is unaltered if its rows are changed into columns, and columns changed into row. Columns changed into row. பாருங்க என்ன சொல்றான், டிரான்ஸ்போஸ் வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதாவது ரோஸ் காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் ரோஸ் ஆகும் சேஞ்ச் பண்ணா அதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ். இப்போ நான் என்ன பண்றேன், டெல் அப்படின்னு எடுக்கிறேன். இதுதான் டிட்டர்மினன்ட். இப்போ யூஸ்வலா நம்ம A11 அப்படின்னு எடுக்கக்கூடாது. இங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா எடுத்துடுறேன். A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இப்படி கொண்டு வந்துடுறப்பா. இப்போ இதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன், டெல் டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும், ரோஸை வந்து நான் காலம்ஸா மாத்தலாம். A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C. சரியா? மாத்தியாச்சா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் நல்லா கவனி, நாட் மேட்ரிசஸ். இந்த 2 கோடு போட்டாலே அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட்ல ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா இது ரெண்டுத்துடைய வேல்யூவும் சேமா இருக்கும். டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல் டி. நீங்க வேணா கண்டுபிடிச்சு பாருங்க, வேல்யூ அதே போலதான். எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, டெல்ல கண்டுபிடிங்க. என்ன எக்ஸ்பான்ஷன்? A1 வச்சுட்டு அந்த ரோ அந்த காலம் போயிடும், மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன வரும்? B2 C3 மைனஸ் B3 C2 மைனஸ், ஏன்னா பிளஸ் டிட்டர்மினன்ட் சொல்லும் பொழுது பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ மைனஸ் B1 அந்த ரோ அந்த காலம், அது இடம்பெற்று இருக்கக்கூடிய காலம் அந்த B1 இடம்பெற்றிருக்கிற ரோ போயிடுச்சுன்னா அப்போ A2 C2 இல்லையா? அப்ப A2 C3 மைனஸ் A3 C2 பிளஸ் அடுத்து C1 அந்த காலம் அந்த ரோ போயிடுச்சுன்னா A2 B3. நீங்க டைரக்டாவே நான் போட்டேன் பாருங்க, போட அப்படிதான் போடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க குறைக்க ஆரம்பிக்கணும். அப்போ இவர டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளை பண்ணா A1 B2 C3 மைனஸ் A1 B3 C2 மைனஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். B1 C3 பிளஸ் A3 B1 C2 பிளஸ் A2 B3 C1 மைனஸ் A3 B2 C1. டெல் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து டெல் டிரான்ஸ்போஸ். அப்போ டெல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A1 இன்டு அந்த ரோ அந்த காலம் கேன்சல் பண்ணிடும். அதே போலதான் B2 C3 மைனஸ் B3 C2 மைனஸ் A2 இன்டு இந்த காலம் இந்த ரோ B1 C3 மைனஸ் B3 C1 பிளஸ் A3 இன்டு இந்த காலம் இந்த ரோ B1 C2 minus B2 C1. So we can write this as A1 B2 C3 minus A1 B3 C2 minus A2 B1 C3 minus A2 B3 C1. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் பிளஸ் A3 B1 C2 minus A3 B2
பாருங்களேன், கம்பேர் பண்ணுங்க. A1 B2 C3 மைனஸ் A1 B3 எல்லாமே இருக்குமா, எல்லாமே இருக்குமா, ரெண்டுமே ஈக்குவல். therefore your del is equals to del transpose. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டெல் உடைய வேல்யூ டெல் டிரான்ஸ்போஸ் வேல்யூ சேமா இருக்குது. இதுதான் அதனுடைய மீனிங். ப்ளீஸ் டேக் டவுன். வில் மூவ் டு த செகண்ட் ப்ராப்பர்ட்டி. Second property. Next one. Property number 2. If any two rows or columns, properties of the matrix is a determinants, the second one. Second property. If any two rows or columns, second property, if any two rows or columns, if any two rows or columns, property 2, if any two rows, if any two rows or columns are interchanged or interchanged or interchanged, then the determinant is unaltered. Then the determinant is unaltered. Then the determinant is unaltered. But it is, and it is unaltered in numerical value. In numerical value. In numerical value. But it is changed in sign only. But it is changed in sign only. அடுத்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? if any two rows or columns are interchanged, then the determinant. அப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், எப்பொழுதும் போல என்னுடைய டெல் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் இதெல்லாம் அடிக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 அப்படின்னு போட்டாச்சு. இப்ப நான் del 1 அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறேன். del 1 என்னன்னா, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது R1 எனக்கு தெரியும், இது R2 தெரியும், இது R3. R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதுக்கு என்ன சிம்பிள்? R1 இன்டர்சேஞ்ச் பை R2. அப்ப இதை தூக்கி இதை மேல போடுறேன்பா. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் நான் பண்ணல. A1 B1 C1 இதையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். I'll get A3 B3 C3. I'll put A2 B2 C2. சரிங்களா? இப்போ என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, இந்த டெல்லுடைய வேல்யூ, இந்த del 1 இருக்கு இல்லையா, del 1, இந்த del 1 உடைய வேல்யூ டெல்லுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். they differ by a symbol மைனஸ். அப்போ ஒருவேளை எனக்கு del உடைய வேல்யூ 5 இருக்குன்னு வச்சுங்க, del 1 உடைய வேல்யூ -5. அதுதான் அதனுடைய மீனிங். அப்போ அதை தான் சொல்ல வரான். the determinant of any two rows or columns are interchanged. The determinant is unaltered its numerical value, but it is changed its sign. Change its sign. சரிங்களா? That is the meaning of that. அடுத்தது பாருங்க. Next one. Next. Property number 3. Property number 3. நல்லா கவனிச்சீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 கூட போட்டுங்க, இல்ல ரிமார்க்கு போட்டுங்க. ப்ராப்பர்ட்டி 3 போட்டுங்க. ப்ராப்பர்ட்டி 3 போட்டுங்க. If there are n interchanges, if there are n interchanges of rows or columns, of rows or columns of a matrix, columns of a determinant போட்டுங்க. மேட்ரிக்ஸ் வேணா, of a determinant, then the matrix is, then the determinant is, மேட்ரிக்ஸ் போட்டேன். determinant is, அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுத்துறான். இந்த determinant எப்படி எழுதலாம்னா, -1/n into determinant of A. உதாரணத்துக்கு எனக்கு நான் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கிறேன். R1 R2 ஆவையும், R2 R3 ஆவும், R3 R1 இது மாதிரி 3 இன்டர்சேஞ்ச் நடந்திருக்குன்னா,
அப்ப என்னுடைய டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னா -1 பவர். நான் தான் இங்க டெல்னு கொடுத்துருல, நான் டெல் போட்டு -1 பவர். சப்போஸ் தேர் இஸ் அ 3 இன்டர்சேஞ்ச், 3 இன்டர்சேஞ்ச் அங்க நடந்திருக்கு. -1 பவர் 3 இன்டு டெல். -1 பவர் 3 அப்ப மைனஸ் டெல் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. We are moving into the fourth property. If a determinant has two identical row or a column, if a determinant has two identical row or column, if a determinant has two identical row or column, if a determinant has two identical row or column, then the value of the determinant is 0. Then the value of the determinant is 0. Please take down. Now dictate for easy இல்லையா? In a determinant, any two rows or columns are identical. In a determinant, any two rows or columns ரொம்ப யூஸ்ஃபுல். நான் திரும்பி +2ல சொல்லி கொடுக்க மாட்டேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். அதனால இப்பயே போடுச்சுங்க. Any two rows or columns are identical, then the value of the determinant is 0. Then the value of the determinant is 0. So உதாரணத்துக்கு நான் டெல்னு எடுக்கிறேன்ப்பா. அதுல எதை எடுக்கிறேன் இப்போ பாருங்க. I have just taken a del which is equals to first row A1 B1 C1, A2 B2 C2 and A1 A3 B1 C1. இப்போ பாத்தீங்கன்னா R1 இது பேர் ஐடென்டிக்கல் சிம்பல் is similar to R3. R1 R3 பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? A1 B1 C1, A1 B1 C1. இப்போ இதனுடைய வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. டெல் A1 into இந்த காலம் இந்த ரோ B2 C1 minus B1 C2 minus B1 into இந்த காலம் இந்த ரோ A2 C1 minus A1 C2. அடுத்தது பிளஸ் C1. ஏன் பிளஸ் மைனஸ் தெரியுதா? இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ், இது பிளஸ் ஆல்டர்னேட் சிம்பிள் மாறி மாறி வரதுனால பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் C1 into இந்த காலம் A2 B1 minus A1 B2. இதை மல்டிப்ளை பண்ணு. A1 B2 C1 minus A1 B1 C2 minus A2 B1 C1 plus A1 B1 C2. Plus A2 B1 C1 A2 B1 C1 minus A1 B2 C1. இப்போ பாருங்கப்பா A1 B2 C1 இருக்கா? அதே A1 B2 C1 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிட்டு பாருங்க. which is equals to 0. minus A1 B1 C2 plus A1 B2 C2. இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ the value becomes 0. அப்போ இதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி நான் தெரிஞ்சுக்கிறேன். if any two rows or columns are identical, then the value of the determinant is 0. நெக்ஸ்ட் பாருங்க. இதுலயே நோட்னு போட்டு எழுதிங்க. note if all the entries of a row or a column are 0, if all the entries of a row or column are 0, then the value of the determinant is also 0. Then the value of the determinant is also 0. அதாவது என்ன மீனிங் தெரியுமா? ஒரு டெல் எடுக்கிறேன், அதான் என்னுடைய டிட்டர்மினன்ட். இதுல ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 0, மீதி எல்லா வேல்யூ இருக்கு. A2 B2 C2, A3 B3 C3. உடனே அதனுடைய வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 0. Next one, note 2. The determinant of a triangular matrix. The determinant of a triangular matrix. The determinant of a triangular matrix is obtained by the product of the principal diagonal elements.
the product of the principal diagonal elements. கிட்டத்தட்ட இது இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரெண்டு சொன்னேன். ஒன்னு வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாமா? ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஒரு சம் வரைகிறேன். இப்போ இதுலயே இந்த இடத்துல தான் வரைகிறேன். கவனிங்க என்ன வரைகிறேன் அப்படின்னா, ஒரு மேட்ரிசஸ் வரையணும் பாருங்க. ஸோ டிட்டர்மினன்ட், சாரி மேட்ரிசஸ்னே வருது. டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, எனக்கு எல்லாமே இருக்கு. A1 B1 C1 A2, சரிங்களா? சாரி A2 வராது, B2 C2 C1, மீதி எல்லா வேல்யூவும் 0 ஆயிடுச்சு. இந்த மேட்ரிக்ஸஸ் பேர் என்னது? இந்த டிட்டர்மினன்ட் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் என்னமா? அப்பரா லோயரா? அப்பர் சார். வெரி குட். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கரெக்டா? இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, the determinant of the triangular matrix is obtained by the product of the main diagonal. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மெயின் டயகனல் தான் ஆன்சர். என்ன ஆன்சர் வரும் பாருங்க? A2 B1 இது C3 பா C1. இப்போ இந்த மெயின் டயகனல் மட்டும் ப்ராடக்ட் பண்ணா போதும். So now we'll get del is equals to A1 B2 C3. That is the answer. ரொம்ப யூஸ்ஃபுல் ஷார்ட் ட்ரிக். இதே லோயர் ட்ரையாங்கிள் வந்தாலும் அதே ஆன்சர் தான். ஏன்னா ஜீரோஸ் தான் நான் கன்வெர்ட் மாற போகுது இல்லையா? அந்த B1 C1 C2 இருக்கிற இடத்துல 0 போயிடும். இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்கிளா இருக்கலாம் இல்ல லோயர் ட்ரையாங்கிளா இருக்கலாம், அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் வேல்யூ. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட். If a determinant, if all the elements of any row, please எழுதிங்க பார்த்த property. If all the elements of a, if all the elements of a row or a column, if all the elements of a row or a column is multiplied by the constant k, if all the rows or columns of a determinant is multiplied by constant k, is determined by constant k, then the value of the determinant is also multiplied by that constant k. Please take down the fourth ethanol property. If all the elements of any row or column be multiplied, in a determinant, if all the elements of any row or column be multiplied by the constant k, then the value of the determinant is also multiplied by that constant k. எழுதிட்டீங்களா? So அடுத்த ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ போட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இப்போ நான் டெல் 1 அப்படின்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு கான்ஸ்டன்ட் கேல மல்டிப்ளை, KA1 KB1 KC1 A2 B2 C2 A3 B3 C3. இப்போ டெல் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுல இருந்து அந்த கேவை வெளியே கொண்டு வரணும். ஒரு ரோல ஒரு கே இருந்தா அந்த கே கொண்டு வரணும். அப்ப மீதி என்ன இருக்கு? A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. I can write this as del 1 is equals to k into del. Take down k into del. Next one, next property. If each elements of any row, if each elements of any row or column can be expressed as the sum of two terms. கவனிங்க. If each element, sorry, 1 minute. If each element of a
any row or column can be expressed as a sum of two terms. Please தயவு செய்து எழுதிங்கம்மா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். If each element, நான் எழுதி போடுவோம், கொஞ்சம் டைம் சேவ் ஆக மட்டும் தான் டிக்டேட் பண்றேன். If each elements of any row or column can be expressed as a sum of two terms, can be expressed as a sum of two terms, then the determinant can be expressed as the sum of the determinants. The determinant can be expressed as the sum of the two determinants. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன், கவனிச்சிங்க. If each element of any row or column can be expressed as a sum of two terms, then the determinant can be expressed as the sum of the determinants, sum of the two determinants. சரிங்களா? Sum of the two determinants. என்ன ஐடியா பாருங்க, நான் என்ன பண்றேன், இது கூட இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்ணிருக்கேன்னா இதேதான் என்னுடைய டெல்லு, இது கூட ஒரு வேல்யூ சேர்த்துறேன் ஆல்பா, இது கூட ஒரு பீட்டா, இது கூட ஒரு காமா. அப்ப இதேதான் அது கூட ஃபர்ஸ்ட் ரோலயோ இல்ல ஒரு காலம்லயோ ஒரு ரோலயோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் ஆல்பா பீட்டா காமா. அப்ப இதை இந்த டெல்ல எப்படி ஸ்பிளிட் பண்ணி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த A1 B1 C1 போட்டுக்கணும், A2 B2 C2 போடணும், A3 B3 C3 போடணும். அதுக்கு அப்புறமேட்டுங்க இந்த ரெண்டு ரோ அப்படியே தான் இருக்கும், செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எந்த சேஞ்ச் கிடையாது. A3 B3 C3 இது மட்டும் எனக்கு மாறும். என்னன்னா ஆல்பா பீட்டா காமா. I get this as alpha beta gamma. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்ப பார்த்த ப்ராப்பர்ட்டி. If each row of the element or column, இல்லையா, பார்க்கலாம். இப்போ ஒருவேளை 3 எலிமெண்ட்ஸ் இருந்தா 3 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 3 எலிமெண்ட்ஸ் இருந்தா நான் 3 பிரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, லாஸ்ட் so take down the next property. If each element of a row or column, if each element of a row or a column, if each element of a row or column, if each element of a row or column, if each element of a row or column, each element of a column of a determinant is expressed as a sum of two or more determinants, sum of two or more determinants. So அதனுடைய அர்த்தம் என்ன? sum of more determinants. சரி, இப்பதான் நம்ம அதை போட்டோம்ல, இது அதுதான் போன இதுதான் நான் திரும்பி எழுதிட்டேன். சரி, அதை எழுதிங்க, ரிப்பீட் பண்ணுங்க. if each, அதுதான் கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. each element of a row or column of a determinant is expressed as a sum of two or, அப்போ அதுக்கு தான் சொன்னேன் 3 இருக்கு. அதே ப்ராப்பர்ட்டியை தான் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. பாருங்க, இப்போ இதேதான் A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுல என்ன போட்டிருக்கேன்னா பிளஸ் ஆல்பா பிளஸ் எக்ஸ் பிளஸ் பீட்டா பிளஸ் ஒய் பிளஸ் காமா பிளஸ் இசட். இப்ப இதை 3 ஸ்பிளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3 பிளஸ் அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆல்பா B1 C1, பீட்டா B2 C2, காமா B3 C3 plus next one, we can write x, y, z, B1 B2 B3 C1 C2 C3. You can write this as. So அப்போ இதுதான் 3 இருந்தாலும் you can express. The next property, the next one,
Next one. If each element of any row or a column of a determinant, last property, last one, take down the last one. If two, each element of any row, column of a determinant, the equimultiples of corresponding entries of one or more rows or columns are added or subtracted, then the value of the determinant is unchanged. So இந்த இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. என்னடா அது எப்படி கொடுத்திருக்கானே? If two each element of any row column of a determinant, the equimultiple of corresponding entries of one or more rows are added or subtracted, then the value of the determinant is unaltered. நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? உன்னுடைய del அப்படின்றது என்ன எடுப்போம்? We can take this as A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் 7.2 எக்ஸசைஸ் we are going to calculate. We are going to solve the problems using the properties of the determinant. அப்போ நானே சில விஷயங்கள் கொடுக்கலாம். அப்போ A1 அப்படின்றத நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். R1 எனக்கு தெரியும் இல்லையா, இதுதான் R1, நீங்க படிச்சிருப்பீங்க. This is the R2. இதுக்கு பேர் இன்னொன்னு கூட சொல்லலாம், இது பேர் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்க, ஒரு ரோவையோ ஒரு காலமையோ நான் சேஞ்ச் பண்ணனா அது கூட மல்டிப்ளை பண்ணலாம், அது கூட ஆட் பண்ணலாம், அது கூட சப்ராக்ட் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். இப்போ இந்த R1 எடுத்து நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, it tends to R1 plus some constant P into R2 plus Q into R3. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. If each element of any row or column of a determinant, the equimultiple of corresponding entries of one or more rows are added or subtracted, then the value of the determinant is unchanged. இப்போ இதனுடைய கண்டிஷன்னா R1 tends to R1 plus R2 இல்லையா? அப்ப எது R1? இது R1, R2, R3. காலம்லயே எடுக்கலாம், column 1, column 2, column 2. We can write the del 1 as முக்கியம், ரொம்ப முக்கியம், சூப்பர் ஸ்டார் ரிசல்ட். Please take down that. அப்ப R1 என்ன செஞ்சிருக்கேன்? R1 plus P into R2. அப்ப R1 ன்றது A1 கரெக்டா? plus P into R2. R2 ன்றது A2. அப்ப P into A2 plus R3 Q into A3. அதுக்கு அடுத்து பாருங்க, next R1 B1 plus P into B2 plus Q into B3. அடுத்து பாருங்க, அதே போல R1 ன்றது C1, R2 ன்றது C, எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்றான்? PC2 plus QC3. நான் எதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கிறேன்? I have changed only the first row. அப்ப R2, R3 remains unchanged. R2, R3 அப்படியே சேமா இருக்கும். I can write this as A2, B2, C2. I can write this as A3, B3, C3. நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். If you want, you can use column 1 minus column 2. Column 1 tends to column 1 plus column 2 plus column 3. அல்லது R1 tends to R2, R1 minus R2. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் போடலாம். தயவுசெய்து மியூட் பண்ணுங்கம்மா. So you can see R1 tends to R1 minus R2. அப்ப any elementary transformation நீங்க பண்ணிக்கலாம், எதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? This is the properties of that.
மியூட் பண்ணுங்கம்மா. அதான் சொல்றேன், சொல்றேன். ப்ளீஸ் கைண்ட்லி பாய்ஸும் பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போறோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட்ஸ். இத தெரிஞ்சதுன்னா 7.2 எக்ஸசைஸ அழகா கம்ப்ளீட் பண்ணலாம். we are going to solve the problems in exercise 7.2. okay, what is that ma? P and Q are constant ma. இது Q, இது not G. சரிங்களா? இது Q. நானே போட்டிருக்கேன் சும்மா ஒரு வேல்யூ. அதாவது பாருங்களேன், இப்ப எப்படி R1 இருக்கு இல்லையா, இது எனக்கு தேவை R1 பிளஸ் 2R3 ஒரு கான்ஸ்டன்ட் பிளஸ் 3R3. அப்படி போடும்போது என்ன நடக்கும்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த வேல்யூ எனக்கு தேவையான வேல்யூஸா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அது ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்துக்கொள்ளப்படுது. நீ என்ன ஒண்ணு போடலாம், C1 மைனஸ் C2. எனக்கு C1 உடைய வேல்யூ 3 இருக்கு, C2 உடைய வேல்யூ 3 இருக்கு, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க, 0. அப்ப மேக்சிமம் நான் என்ன பண்ணுவேன், இது 0வோ எனக்கு எது வேண்டியதோ அது கிடைக்குது. what I want I will get. அதனால we are compensation rule நீங்க யூஸ் பண்ற. இப்ப ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். Take down the first problem. We will move on to the exercise 7.2. 7.2 first problem. So first one. So without expanding the determinant, the next sum, without expanding the determinants, without expanding the determinants, the 3x3 matrices எப்படி போடுறதுன்னு தெரியும் இல்லையா? So அந்த எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ரெண்டு எக்ஸ்பான்ஷன், ஒன்னு வந்து லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்னு வந்து சாரஸ் ரூல் யூஸ் பண்ணு. சரிங்களா? So without expanding the determinant, prove that determinant of S A square B square plus C square, B square C square plus A square, C square A square plus B square. சரியா? So which is equals to 0. நல்லா கவனிங்க, நான் அந்த எக்ஸ்பான்ஷன் ரூல் கொடுத்தேன் இல்லையா, டிட்டர்மினன்ட் ரூல் 3x3 மேட்ரிசஸ், அந்த சொன்ன இல்லையா உங்களுக்கு லாப்லாஸ் எக்ஸ்பிரஷன், இதை வச்சுட்டு இந்த க்ளோஸ் பண்ணிடணும், அந்த ரோவையும் அந்த காலமையும், இதை நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது, கிளியரா சொல்லிட்டான். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் சொல்லிட்டான்ப்பா, கிளியரா இட் வாஸ் டோல்ட் தட் இட் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங். அப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், நான் கொடுத்த ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன பண்றேன், இந்த வேல்யூ உன்னுடைய LHS எடுத்து ஐ கேன் டேக் திஸ் as LHS. இப்போ இதுல பாருங்க எஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிருந்தா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 5. இப்போ இந்த எஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்போ இந்த இடத்துல 1 1 1, இங்க A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர், இங்க B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர், C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர், A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். கரெக்டா? அப்போ S into 1 A ஸ்கொயர் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர், 1 B ஸ்கொயர் C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர், 1 C ஸ்கொயர் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். மாறிச்சாமா? இப்போ இதை நான் 0 ஆக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப நான் என்ன ஐடியா பண்றேன், இங்க பாருங்க A ஸ்கொயர் இருக்கா, இது கூட ஆட் பண்ணா B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் R1 R2 R3. இந்த சைட்ல எடுக்கும்போது இது C1, இது C2 C3. அப்ப நான் கண்டிஷன் இந்த C2 சேஞ்ச் பண்றேன், இல்ல C3 சேஞ்ச் பண்றேன். நான் C3 சேஞ்ச் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்றேன்னா C2 பிளஸ் C3, மீதி எல்லாம் சேமா இருக்குது. C3 நானது இதுதான் C3, இந்த இடத்துல எனக்கு மாற்றம் நடந்திருக்கு. there is a change in C3. அப்ப now I can get S into இல்லையா 1 1 1 A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். இப்ப என்ன சொல்றாங்க கண்டிஷன், C3 என்பது C2வையும் C3யும் ஆட் பண்ணு. எது C2? இது C2, இது C3. அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். அதே போல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, அரேஞ்ச் பண்ணு. A ஸ்கொயர் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, I'll get A ஸ்கொயர்
பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இப்ப காலம் 3 பாருங்களேன், இதுல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமனா தான் வெளியே எடுத்து சொன்னேன். அப்போ எஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் காமனா எடுத்துட்டா I'll get 1 1 1 a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதுவும் எனக்கு என்ன கிடைக்கும் 1 1 1 1 மாறிடும். அப்போ நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டி சொன்னேன், எனி டூ ரோ ஆர் காலம் ஆர் ஐடென்டிக்கல். பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலமும் ஐடென்டிக்கல். I can write C1 is identical to C3, therefore this value becomes 0. So I can say this value becomes 0 அப்படின்னு என்னால சொல்ல முடியும். This becomes 0 இல்லையா? Hence which is equals to RHS. Hence proved. Expand பண்ணனா எக்ஸ்பான்ஷனே கிடையாது, only the properties of the determinants which is equals to your RHS. LHS equals to RHS. Please take down. We'll move on to the second problem. Next problem. Show that next one, show that determinant of B plus C, BC, B square C square, C plus A, CA, C square A square, A plus B, AB, A square B square is equals to 0. சரிங்களா? இங்கேயும் நான் என்ன பண்றேன், LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். இப்போ 0ன்னு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணோம். இங்கேயும் வந்து வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் தான். நம்ம அந்த எக்ஸ்பேண்டிங் ரூலே போகக்கூடாது, எக்ஸ்பேன்ஷன் ரூலே கிடையாது. அப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் இங்க யூஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நான் யூஸ் பண்ணும்போது what I get அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3, இது R1, இது R2, இது R3. இப்ப நான் இதை 0 ஆக்கணும்ப்பா. ஒரு வழி பண்ண போறேன். என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஏவால மல்டிப்ளை பண்ணா இது ஏபிசி ஆயிடும். செகண்ட் ரோ ஃபுல்லா பி ஆல மல்டிப்ளை பண்ணா இது பி ஆயிடும். தேர்ட் ரோ ஃபுல்லா நான் சி ஆல மல்டிப்ளை பண்ணா அது சி ஆயிடும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை நான் என்ன சொல்றேன், R1 tends to A multiplied by R1, R2 tends to A multiplied by R2, R3 tends to A multiplied by R3. அப்ப இது என்ன மாறிடும், ஏவால மல்டிப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட் ஏபி பிளஸ் ஏசி, இதை ஏவால மல்டிப்ளை பண்றேன் ஏபிசி, இதை ஏவால மல்டிப்ளை பண்றேன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்து இதை பி ஆல மல்டிப்ளை பண்றேன் பிசி பிளஸ் ஏபி, இதை பி ஆல மல்டிப்ளை பண்றேன் ஏபிசி, இதை பி ஆல மல்டிப்ளை பண்றேன் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பி இன்டூ சி ஸ்கொயர். இதை சி ஆல மல்டிப்ளை பண்றேன் ஏசி பிளஸ் பிசி, இதை சி ஆல மல்டிப்ளை பண்றேன் ஏபிசி, இதை சி ஆல மல்டிப்ளை பண்றேன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. சரிங்களா? இப்போ நான் என்ன செய்யணும், இதுல பாருங்க ஏபிசி காமனா இருக்கா, செகண்ட் காலம்ல ஏபிசி காமனா, ஐ கேன் டேக் காமன் அவுட் சைட். இதுலயும் ஏபிசி தேர்ட் காலம்லயும் ஏபிசி காமனா இருக்கு. அப்ப மீதி என்ன இருக்குன்னா ஏ பி பிளஸ் ஏசி. அதுக்கு அடுத்து பாருங்க பிசி பிளஸ் ஏபி. அடுத்து என்ன இருக்கு ஏசி பிளஸ் ஏபி. இப்ப இதெல்லாம் காமனா வெளியே எடுத்துட்டா 1. இதுல ஏ அடுத்து பாருங்க we have taken ABC common. So I have taken ABC common. அப்ப என்ன இருக்கு, ABC வெளியே போயிட்டா will get AC. அதுக்கடுத்து அதே போல ABC வெளியே போயிடுச்சு AB. சரியா?
இப்ப பாருப்பா என்ன செய்யறேன்னு பாருங்களேன். இது ஏபி ஏசி இருக்கா, இது கூட பிசி சேர்ந்துச்சுன்னா அது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இது கூட சேர்ந்துச்சுன்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஆட். என்ன பண்ண போறேன்? column 1, column 2, column 3, column 1, column 2, column 3. So we'll get column 1 tends to column 1 plus column 3. We'll get இதை multiply பண்ணா ABC into ABC. column 1 கூட column 3 சேர்க்க போறேன். இது column 1, அது column 3. ஆட் பண்ணா AB plus BC plus AC. செகண்ட் அதே போல பாத்தீங்கன்னா AB plus BC plus CA. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா AB பிளஸ் அங்க இருக்கு AB பிளஸ் BC, இங்க BC வரும், AB போட்டேன். ஸோ AB பிளஸ் BC பிளஸ் CA 1 1 1 இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருக்கும் BC AC AB இல்லையா? BC AC AB தான் இருக்கும். அது அப்படியே போட்டுடலாமா? வில் கெட் BC AC AB. இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க டேர்ம் காமனா வெளியே எடுத்துடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணா A ஸ்கொயர், இதை மல்டிப்ளை பண்ணா B ஸ்கொயர் C ஸ்கொயர். இதை காமனா வெளியே எடுத்தா AB பிளஸ் BC பிளஸ் CA. மீதி என்ன இருக்கு? இங்க 1 1 1, இங்க 1 1 1. BC AC AB. அப்போ காலம் 1ஐயும் பாருங்க, காலம் 2ஐயும் பாருங்க, ஐடென்டிக்கல். காலம் 1 is identical to column 2, therefore that becomes 0. That is your RHS. Please take down. Moving on to the next problem. Prove that the determinant of the determinant of A square BC plus AC plus C square, A square plus AB, B square AC, AB B square plus BC, C square, which is equals to 4A square B square C square, which is equals to 4A square B square C square. இதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ என்ன பண்ண போறோம்? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ஒரு கண்டிஷனை கொடுக்கலாம். என்ன கண்டிஷன் தெரியுமா? R1 பாருங்க A ஸ்கொயர் இருக்குது, R2 பாருங்க B ஸ்கொயர், A ஸ்கொயர் பிளஸ் AB. இது ரெண்டுத்தையும் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாமா? A ஸ்கொயரை வச்சு நான் என்ன பண்றேன்? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றேன். A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் AB. அப்ப நான் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்? Let us take your LHS is equals to, your left hand side is equals to A square BC AC plus C square, A square plus AB plus B square AC, AB plus B square plus BC. இப்போ இது மூணு ஃபர்ஸ்ட் R1 எடுத்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண பாருங்க. A ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் இல்லையா? இது வந்து மைனஸ் AB. நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா R1 tends to R1 minus R2 minus R3, அல்லது இப்படி கொடுக்கலாம் R1 plus R2 R3. அப்போ R1 ல இருந்து R2 R3 ஆட் பண்ணி நான் சப்ராக்ட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? LHS is equals to ரோ 1ல தான் சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. இங்க என்ன சொல்லிருக்கணும் அதான் சேஞ்சஸ். A ஸ்கொயர்ல இருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், சப்ராக்ட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்னா A ஸ்கொயர், இதை சப்ராக்ட் பண்ணா மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் AB மைனஸ் AB. அதே போல அடுத்தது பண்றேன் BC மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் BC, AC பிளஸ் C ஸ்கொயர் மைனஸ் AC மைனஸ் C ஸ்கொயர். கரெக்டா? I'll get AC plus C square minus AC minus C. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். எது இதெல்லாம் கேன்சல் ஆகுது கேன்சல் பண்ணிடலாமா? பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் A. மீதி இருக்கிறதுலாம் அதே மாதிரி A ஸ்கொயர் பிளஸ் AB B ஸ்கொயர் AC. அடுத்த ஸ்டெப்ல AB B ஸ்கொயர் பிளஸ் BC பிளஸ் C ஸ்கொயர். ரைட்டா? இப்போ எது இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்?
பிளஸ் பிசி மைனஸ் பிசி தான் கேன்சல் பண்ண முடியும். இங்க எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஏசி மைனஸ் ஏசி பிளஸ் ஏசி. ஐ கேன் கெட் திஸ் அஸ் என்ன கிடைக்கும்? வில் கெட் இட் அஸ் forma which is equals to minus 2ab minus b square minus 2b square. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இது a ஸ்கொயர் பிளஸ் ab, இது b ஸ்கொயர் பிளஸ் ஏசி. அடுத்தது ab b ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர். இப்போ மேல இருக்கிறதுல பாருங்க, இங்க 0 தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. I can take minus 2 common, இல்ல 2 நான் காமனா வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? I can take 2 common outside. இப்போ இந்த ரெண்டு காமனா வெளியே எடுத்துடலாமா? இல்ல if you want you can take minus 2 வெளியே காமனா எடுத்துடலாம். அப்போ minus 2 நான் காமனா வெளியே எடுத்துட்டேன். I'll get minus 2 எல்லாத்துலயுமே இருக்கு இல்லையா? அப்போ minus 2 நான் காமனா வெளியே எடுத்துறேன். பாருங்க, இதுலயும் காமனா இருக்கு. I can take minus 2 common. Then we have இல்ல வெறும் ab, வெறும் b ஸ்கொயர், வெறும் 0. அடுத்தது a ஸ்கொயர் பிளஸ் ab, நெக்ஸ்ட் b ஸ்கொயர் ஏசி, நெக்ஸ்ட் ab b ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர். வாட் யூல் கெட்? யூல் கெட் த ஆன்சர் மைனஸ் 2 இன்டூ வெளியில இருக்கு இல்லையா மைனஸ் 2. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏபி இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஏபி இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும்பா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இல்லையா? I'll get b ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, வில் கெட் என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் ஏசி. இங்க இன்னொரு கண்டிஷன் கூட நம்ம கொடுத்துட்டா ஈஸியா இருக்கும். மைனஸ் 2 இன்டூ இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒன்னும் ஈஸி பண்ணிங்கன்னா பாருங்களேன், R1 R2 இருக்கு இல்லையா? R2வையும் R1ஐயும் ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 மட்டும் காமன் ஆடுங்க, மைனஸ் உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏபி ஏபி கேன்சல் ஆயிடும். அப்போ நான் என்ன சொல்றேன், கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்? R1 இஸ் R1 பிளஸ் R2. அதே போல என்ன பண்றேன், R2 மாத்தி R1 அப்படியே இருக்கும். R3க்கு என்ன ரூல் சொல்றேன்? R3 பிளஸ் R1. பாருங்களேன், மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி மைனஸ் ஏபி, அதை வச்சுதான் நான் போடுறேன் 2 இன்டூ. அப்போ மைனஸ் ஏபி ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும், மைனஸ் பி ஸ்கொயர் 0. செகண்ட் 0ல பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், ஏபி ஏபி கேன்சல் ஆயிடும், வெறும் ஏ ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ற 0 ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், வெறும் ஏசி. அடுத்து ஏபி மைனஸ் ஏபி 0. அதுக்கு அடுத்து பாருங்க, இது ரெண்டுத்தையும் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல், வெறும் பிசி. சி ஸ்கொயர் பிளஸ் 0 0. இப்போ நீங்க கண்டுபிடிக்கலாம் 2 இன்டூ மைனஸ் ஏபி இன்டூ இந்த காலம் இந்த ரோ 0 இன்டூ சி ஸ்கொயர் 0 மைனஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்குதுப்பா? ஏபிசி ஸ்கொயர். I'll get ABC ஸ்கொயர். I'll get minus of ABC ஸ்கொயர். அடுத்து ஆல்ரெடி இங்க சிம்பிள் மைனஸ் போடணும், இங்க பிளஸ் போடணும். ஆல்ரெடி மைனஸ் இருந்தாலும் இங்க ஒரு மைனஸ் வருது, பிளஸ் பி ஸ்கொயர். இந்த காலம் இந்த ரோ இதை மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 2 இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஏபி. அப்போ என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 2 இன்டூ 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா வில் கெட் 4a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். தட் இஸ் நத்திங் பட் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். கரெக்டா வந்துருச்சா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? சரிங்களா? ஒரு 3 சம்ஸ் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லெஃப்ட் அவுட் இன் யுவர் 7.2 எக்ஸசைஸ். இதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஃபண்டமெண்டல், த பேசிக், த ஃபவுண்டேஷன் இஸ். எனக்கு என்ன நடத்தணும் அதுதான் என்னுடைய கான்செப்ட்ஸ். டுடே ஐ ஹவ் given all the concept boosters to you. So what you have to do is அதை நல்லா தரவு பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் கிடையாது. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதுல கான்செப்ட்ஸை நீங்க பக்காவா கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ், வித்தவுட் எனி எஃபர்ட் இல்லாம நீங்க ஈஸியா போடலாம். அதே சமயம் நீங்களே நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ற அளவுக்கு வந்துருவீங்க. எப்போ அப்படின்னா you have to be very very thorough in the concepts. அதனால்தான் இன்னைக்கு லெசன், இன்னைக்கு நான் பாடம் நடத்துறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் கண்டினியூ திஸ். ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப் டுடே. I hope you can understand the problems, the concepts very clearly.
and I will going to wind up the class. Before I'm winding up, so once again, wish you happy Diwali to all of you and all your families. God bless you all. Thank you very much. Have a great, Thank you so great, much, sir. great Diwali. Thank God, you, sir. thank you, Pa. Thank Thank you. you so God much. bless you all. Thank you. Good night, Pa. God bless you all. God bless you all.